என் பேர் பிரிட்டோ, சுண்டாட்டம் படத்தோட மியூசிக் டைரக்டர். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. படத்தில் மொத்தம் 6 சாங் இருக்கு. ஒரு கானா, 4 மெலடி, அப்புறம் ஒரு ஃபியூஷன் மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ரை பண்ணியிருக்கோம். வெஸ்டர்ன் அண்ட் ஃபோக்ஸ் இருக்கு. என்னோட ஃபேவரட் சாங்னா நறுமுகி அண்ட் அடிவு நாளே சாங். நறுமுகி வாஸ் டன் பை ஆலாப் ராஜு அண்ட் மதுபாலான்னு ஒரு சிங்கர். இப்போ அடுத்த சாங் வந்து அடிவுனாலே வந்து கார்த்திக் சார் பாடியிருக்காரு. இட்ஸ் அ மேல் சோலோ. அது இல்லாமல் சைந்தவி வந்து ஒரு ஃபீமேல் சோலோ பாடியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் மெலடி. கேளுங்க. ஐ ஹோப் யூ கைஸ் வில் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பிரம்மாஜி தேவ், சுண்டாட்டம் திரைப்படத்தினுடைய இயக்குனர். இன்னைக்கு எங்கள் படத்துடைய இசை வெளியீட்டு விழா. இந்த படம் வந்து ஒரு கேரம் பேஸ்ட் கதை. இதில் வந்து இர்ஃபான், அப்புறம் மது, ஸ்டாலின் அப்படின்னு 3 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான். கதைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 80-90கள் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து எல்லாமே வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்போல்லாம் இருக்காது. சினிமா இருக்கும், டிவி யாராவது ஒருத்தர் 2 பேர் வீட்டில் இருக்கும். அப்புறம் வந்து முழுக்க விளையாட்டு தான் அப்போ பெரிய பொழுதுபோக்கு. ஃப்ரீயாக இருந்தால் பசங்கள்லாம் விளையாட வந்துடுவானுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஒரு கேரம் போர்டு இருக்கும். அப்படிலாம் தெரு வந்து கேரம் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இந்த ரசிகர் மன்றங்கள்லாம் நற்பணி மன்றங்களாக மாறினப்போ அதில் உள்ளே போட்டு ஒரு போர்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க பசங்களாம். அடிக்கடி சும்மா ஒரு சாதாரண பெட்டுன்னு ஆரம்பிக்கும். ஒரு 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள அவங்க பார்த்து அடிச்சுப்பானுங்க. ரத்தம் சொட்ட வெளியே வருவானுங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து அவங்க பிடிச்சிட்டு போவோம், ஏன்டா பெட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஒரு காலகட்டம் 80s 90s தான் நான் இருந்த ஏரியா, ஐநாவரம் அந்த மாதிரி ஏரியாலலாம். ஸோ எனக்கு ரொம்ப அது பரிச்சயமான ஒரு களமாக இருந்தது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஒரு விளையாட்டை பேஸ் பண்ணி பண்ணலான்றதுக்காக இந்த கேரமை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணியிருக்கோம். அந்த கேரம் ஆடுற பசங்களுடைய லைஃப் ஸ்டோரி தான் அந்த கதையை. எல்லாருக்கும் வணக்கம். மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் இர்ஃபான் பேசுகிறேன். இன்னைக்கு சுண்டாட்டம் ஆடியோ லான்ச். இதுக்கு முன்னாடி பட்டாளம் எப்படி மனசுக்கு வந்தாய் பண்ணியிருக்கேன். இந்த சுண்டாட்டம் வந்து ஹீரோ டெபியூ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா, சிங்கிள் ஹீரோவா. சுண்டாட்டம் வந்து ஒரு கேரம் சம்மந்தப்பட்ட படம். ஸ்போர்ட்ஸ்னாலே சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி எந்த மேட்ரு இந்த படத்தில் கிடையாது. ஒரு கேம்பிளிங் 1900 நடக்கிற ஒரு கேம்பிளிங் பற்றி ஒரு படம். நான் பிரபான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பிரபா வந்து ஒரு நார்த் மெட்ராஸில் பாயங்குழி ரசிகர் மன்றத்தில் ஒரு போர்டு ஆடுற பையன். அந்த போர்டு ஆடுற பையன் போர்டுனால அவன் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுறது தான் சுண்டாட்டம். இந்த படத்துக்காண்டி நிறைய உழைச்சிருக்கோம். இந்த பாடி லாங்குவேஜுக்காண்டி வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லோக்கலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவராகவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒரு பாஷான ஏரியாவில் வளர்ந்த பையன், திண்டுக்கல் பேஸ்ட்னா. ஸோ சென்னை லோக்கல் அதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 6 months ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கேரக்டரைசேஷனை உள்ள வாங்கி கிட்டத்தட்ட 2 years-ஆக இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் 4 மெலோடி பாடல்கள் இருக்கு. ஒரு டெத் கானா லவ் சாங் இருக்கு. ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சுண்டாட்டம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி இந்த படத்தை பார்க்கணும். முதல்ல கேரம் போர்டுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியும், சுண்டாட்டம்னு. இதுவே தமிழ்நாட்டில் எல்லாருமே சுண்டாட்டம்னே கூப்பிடுங்க. அப்படி ஒரு நல்ல பேரை வச்சிருக்காங்க. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா சொல்லணும்னா பாடல்கள், அந்த நறு முகையை அந்த பாட்டு, அந்த வரிகள் கூட மனசுல இருக்குன்னா பாருங்க. இந்த 2 பாட்டும் கண்டிப்பா ஹிட் ஆகும். இந்த மியூசிக் டைரக்டர் பிரிட்டோட மியூசிக் பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி ட்ரெய்லர், அவரோட கட்டிங்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த படம். குறிப்பா சொல்லணும்னா டைரக்டரோட கான்சென்ட்ரேஷன், அப்புறம் அதே மாதிரி கேமராமேன் ரொம்ப குவாலிட்டியா அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா சிறு படங்கள் வந்து டெக்னிக்கலா குவாலிட்டியா இருக்கிறது இல்ல. நிறைய படங்கள் நான் பார்த்திருக்கோம். பட் இந்த படம் ரொம்ப டெக்னிக்கலாவும் குவாலிட்டியா இருக்கு. இந்த ப்ரொடியூசர் இவ்வளவு கலைஞர்களை, ஒரு புது ப்ரொடியூசர் வந்து இவ்வளவு புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு வந்திருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் அண்ணாதுரை, என்ன காரணம்னா இது மாதிரி படங்கள்ல இருந்தா பல புதிய கலைஞர்கள் ஜனிக்க முடியும். பராசக்தின்ற ஒரு சின்ன படத்துல இருந்துதான் நடிகர் சிவாஜி கணேசனே உருவானாரு. அந்த வகையில இந்த சுண்டாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க பாக்குறது சுண்டாட்டம் ஆடியோ லான்ச். இந்த படத்துல என்னோட கேரக்டர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இந்த படம் வந்து நான் வெளியே சொல்லும் போது நான் சுண்டாட்டம் தான் சொல்லுவேன். எல்லாரும் கொண்டாட்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து கொண்டாட்டத்திலேயே இருக்கணும், எல்லாரும் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல 5 songs இருக்கு. எனக்கு வந்து நறுமுகையே அப்பா எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு. ஓகே,
I thank my director Brahmaji sir எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு and producer Nishanti Annadurai sir இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்க டெக்னீஷியன்ஸ்க்கும் and music director Brito sirக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப 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 அழகான சாங்ஸ் கொடுத்திருக்காங்க and இங்க வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் என்னோட நன்றி வணக்கம். Thank you. சிறு முதலீட்டு படங்களுக்கு தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல தரமான படங்களை தந்து கொண்டிருப்பவர்கள் மிகச்சிலர் தான் உண்மையை சொல்லணும். நம்ம அப்படி ஒரு தரமான படமாக இது அமைந்திருப்பதாக எல்லோரும் சொல்லும் போது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒரு சிறு முதலீட்டு படத்துக்கு 3 கோடி வரைக்கும் செலவு பண்ணதா ஒரு நண்பர் சொன்னாரு. ஒரு தைரியமான அந்த தயாரிப்பாளர்களுக்கு எங்கள் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 கோடி அவர் செலவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா யாரை நம்பி செலவு பண்ணியிருக்கிறார்னா ஒரு இயக்குனரை நம்பி, ஒரு புது இயக்குனரை நம்பி செலவு பண்ணியிருக்காரு. அவரு இந்த படத்தை அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்கிறதுக்காக அவருக்கும் நன்றி. ஏன்னா பிரம்மா படைப்பாளி, இந்த படத்தையும் படைத்திருப்பவர் பிரம்மா தேவன், அவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படம் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுண்டாட்டம் அண்ணாதுரை அவர்கள் தயாரிப்பில் வெளியிட்டிருக்கும் படம் இந்த சுண்டாட்டம். நிஷாந்தி அண்ணாதுரை. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாதுரை என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அண்ணே என் பொண்ணுக்காக ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னாரு. சரி, வாழ்த்துக்கள் அண்ணாதுரை, நீ முடிச்சுட்டு வா, இதனால நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இல்லைண்ணே, நான் படம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அப்படின்னாங்க. இது அவர் பேசினது 3 வருஷம் கழிச்சு அவரே ஞாபகப்படுத்தினாரு. ஞாபகம் இருக்கான கரெக்டா என்ன நான் முடிச்சுட்டேன். அப்புறம் நேற்று இந்த படத்தை பார்த்தேன். ஆனஸ்டா சொல்றேன், இது மிகப்பெரிய திரைப்படமாக வரும். இந்த படத்தை பார்த்துட்டு நான் நைட்டு ஒரு 11 மணிக்கு அடிக்கிறேன். அவரு சீக்கிரம் தூங்குவாருன்னு நினைக்கிறேன், அதை எடுக்கல. மறுபடியும் காலையில 6:30 மணிக்கு 7 மணிக்கு திருப்பி பிடிச்சேன் லைன்ல. திருப்பி பொண்ணு லைன்ல போன் கொடு அப்படின்னு சொல்லி திருப்பி பேசுறேன். இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் அந்த படத்தை பார்த்து எனக்கு அவ்வளவு பாதிச்சது. அதாவது ஒரு அண்ணாதுரைக்கு சினிமா தெரியாது. அவர் மகள் படிச்சு இந்த துறையில வந்திருக்காங்க. அந்த பொண்ணை எப்படி இப்படி ஒரு டீமை காயின் பண்ணா, எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதை தெரிஞ்சுக்க அவளாதான் நான் வெற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த படம் உண்மையிலேயே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. The first credit to the producer who's gone the team, and then the director, then the cameraman and the music director and the fantastic new faces, including the hero and the heroine. They have done awesomely well in this film.